வேலை போயிட்டு வந்திருப்ப அசதியா இருப்ப. சாப்பிடுறியா மக்கா? வயிறு பசிக்கும்ல? சரிம்மா. நான் சாப்பாடு செய்தேனே, உன் பொண்டாட்டி நானே செய்தேன் இருக்கா. தே மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சிருக்கேன். முத செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்க தே எப்படி நல்லா இருக்கான்னு. ஆக்கும் போதே அளவுல இருக்க. அருமல சும்மா சொல்லப்படாது. மீன் குழம்பு நல்ல அடிபொலியா இருக்கு. அதே மாதிரி மீன் பொரிப்பும் அப்படிதான் சூப்பரா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, நல்லா இருக்க, டேஸ்டா இருக்கு. தேங்க்ஸுங்க. அருமல நீனும் சோறு போட்டு சாப்பிடு. ஆமா ஆமா நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். தே என்ன புது பரமோல? ஏன் தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்க? இல்ல தே, நானும் சோறு தின்னு பார்த்தேன். மீன் குழம்பு நல்லாவே இல்ல தே. ஒரே உரப்பு, ஒரே உப்பு. இந்த பொரிப்புல உப்பே இல்ல தே. மொத்தத்துல வாயில வைக்கவே முடியலையே தே. இங்க ரெண்டு பேரும் எப்படி சமாளிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு வேற சொன்னீங்களே தே. இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக நல்லா வச்சிருவே நீ. புது பரமோல எனக்கு கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த அளவுக்கு கூட வைக்க மாட்டேன். மீன் குழம்பு கொடுமையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் படிச்ச நல்ல. நான் உனக்கு சொல்லி தரேன், நீனும் அதே மாதிரி செய்யி, சூப்பரா வந்துரும். கவலைப்படாதே, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா? தே இப்படி ஒரு நல்ல மாமியாரும் நல்ல ஒரு புருஷனும் கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் தே.